அனைவருக்கும் திருத்தணி முருகனே துணை, சர்வ காரிய ஜெயபிரத ஜெய ஜெய். உங்கள் அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வணக்கம். நான் அந்த துணி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணுங்க. இதில் ஒரு அதிசயம் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. நானுமே வீட்டிலேருந்து பிறப்பிட்டு வரும்போது நான் கவனிக்கல. இங்கே கடைக்கு வந்த பார்த்துப்பின்னா தான், ஐயோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவுமே நமக்கு சாக்ஷாத் முருகரே வந்திருக்காரு பாருங்கள். இங்கே ஒரு முருகர் இருக்கார், இங்கே ஒரு முருகர் இருக்கார். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிட்டு முருகா நன்றி எல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இப்படி சொரியுதுன்னு கை விட்டா இந்த பக்கம் துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? இதை நான் கவனிக்கல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுமா எனக்கு இந்த துணி அமைஞ்சது நன்றி. நான் வீட்டில் வந்து பெறப்படும் போது பிளானிங்லாம் பண்ண மாட்டேன், இதுதான் பொண்ணு அதுதான் பொண்ணு. குளிச்சுட்டு வந்த பின்ன எது கிடைக்குதோ, பேண்ட் ஒரு கலர் போடுவேன், சட்டை ஒரு கலர் போடுவேன். பேண்ட் பாருங்க, ரெட் கலர் பேண்ட். முருகர் அமைஞ்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது கூட பரவாயில்ல. நான் அந்த கிழிஞ்ச துணி போட்டுட்டு ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயின், ஒரு ஆட்டோ, பப்ளிக்கில் நடந்து வந்திருக்கேன். அது எனக்கு அது கொஞ்சம் ஒரு சங்கோஜமாகிட்டு, சரி இருக்கட்டும். நான் ஒரு நாளும் பேண்ட்டு ஷர்ட்லாம் மேட்சப் பண்ண மாட்டேன், எது கையில் கிடைக்கும் எடுத்து போட்டு வந்துடுவேன். எல்லாத்த விடையும் எனக்கு இன்றைக்கி இந்த முருகர் எனக்கு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அதுமா முருகர் காட்சி தான் இருக்கார். அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருக்கேன். இப்படி நான் எப்போவும் பஸ்லேயோ ஆட்டோலையோ ட்ரெயினில் வரும்போது நான் அங்கே இங்கே பார்க்க மாட்டேன். மொபைலை பார்த்து முருகரோட நாம ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். திருத்தணில் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த வாசகம் நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்பினேன். என் முன்னொரு வண்டி வருது. நான் வெளியே பார்க்கவே மாட்டேன், வண்டி வருது. அதில் இவ்வளோ பெரிய வேலு, அந்த வேலு அந்த அப்படியே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அப்போது நான் நினச்சேன், முருகா நான் எப்போவுமே வெளியே பார்க்க மாட்டேன்னு பார்த்துருக்கேன்னு. வேலுண்டு வினை இல்லை, குகனுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லைன்னு சொல்லி நான் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி என் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு இந்த முருகர் கொடுத்த காட்சி எனக்கு ரொம்ப ஒரு மனசு நிம்மதியாக இருந்தது. சரி இருக்கட்டும். ஆனால் அந்த சட்டை கிழிஞ்சிருக்கு. எத்தனை பேர் நம்ம வண்டியில் பார்த்துருப்பாங்க தெரியல. அது ஒரு மனசு சங்கோஜமாக இருக்குது. சரி நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். நமக்கு எது நடக்குதோ முருகர் மனசு வச்சாதான் நடக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த என் ட்ரெஸ்ஸில் மயில் இருந்தது ரொம்ப திருப்தி. துணி கிழிஞ்சிருக்கு, கிழியில் அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ தான் நிறைய பேர் கிழிஞ்ச துணி போட்டு ஃபேஷன் சொல்லி தாந்துறாங்க. அதே போல் பாபாவும் பார்க்க வந்தேன். பாபாவும் பார்த்து அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு சரி இங்கே வச்சு உங்களுக்காக ஒரு சின்ன பதிவு கொடுத்துடலான்னு. நமக்கூட நடப்பது அத்தனையும் முருகன் செயல். சரிங்களா? நான் அப்படி தான் நினைக்கிறேன்னா. இப்போ வர வர மனசு வந்து எல்லாம் தாங்குகிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். நல்லது நடந்தாலும் தாங்குகிற சக்தி தந்திருக்காங்க, தீயமை நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும்